வணக்கம். சிஎஸ்கே முன்னாள் கேப்டன் தோனி அவர்களே இப்போது விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கிறார். காரணம், அவர் பேட்டிங்கில் லேட்டாக வருவதால் அவர் மீது விமர்சனங்களை தள்ளப்படுகிறது. விமர்சனத்துக்கு அவர் தள்ளப்படுவதற்கான காரணமும், பேட்டிங் வந்தாலும் ஒரு ரன்னுக்கு அவர் ஓடுவதில்லை. அங்கே நின்று 6-4 அடிப்பேன் என்று ஒரு கர்வம் பார்க்கறதுனால முன்னாள் வீரர்கள் சொல்லப்படுகிறார்கள். இப்படி அவரை விமர்சனத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த விமர்சனத்துக்கு எதற்கு காரணம் என்றால், பல கிரிக்கெட் பிளேயர்கள் விமர்சனம் சொல்லும் அளவிற்கு தோனி அவ்வளோ கீழ்த்தரமான ஆள் ஒன்றும் கிடையாதனி அனைத்து ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் கிரிக்கெட் உலகுக்கும் அது தெரியும். அப்படி இருந்தும் அவர் மீது விமர்சனங்களை தள்ளப்படுகிறது. அதில் கர்பர் சிங், இர்பான் பதான் இவங்க 2 பேர் சொல்லியிருக்கும் விமர்சனம், இவர் 7-8வது பேட்ஸ்மேனாக இறங்கி நம்ம சிஎஸ்கே அணிக்கு ஒரு பலனும் இல்லை. அப்படி இருக்கையில் அவர் ஏன் அந்த நேரத்தில் இறங்கணும்? அவர் இறங்கணும்னா கொஞ்சம் ஃபஸ்ட்டு முன்னே இறங்கியிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. பேசும்போது பார்த்தால் அப்படித்தான் நமக்கும் சில கருத்துக்கள் தோணுது. அப்படித்தான் இறங்கணுமானி. ஆனால் இதை அவர் செய்ய தவறியது ஒரு குற்றம்தான். இருந்தாலும் சிஎஸ்கே அணியில் நமக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றால், அது தோனி இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் கேப்டன்ஷிப் பண்ணவில்லை என்றாலும் டீமில் இருக்கிறார். ஏதாவது ஐடியா சொல்லி நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியை ஜெயிக்க வைப்பார். ஒருவேளை டோனி சிஎஸ்கே டீமிலிருந்து இல்லாமல் போனால் சிஎஸ்கே அணி ஒருவேளை பிரயோஜனம் இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதற்கு அவர்கள் கிரிக்கெட் பிளேயர் இர்பான் பதான், கர்பன் சிங்கும் சொல்லியிருக்கும் அந்த யூரோப்பியரில் உள்ள குற்றச்சாட்டுக்கு அதனால் சிஎஸ்கே இழப்பு வருமா? அதற்கு ஒரு பவுலரை நீங்கள் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொன்னால் சிஎஸ்கே இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இல்லை, கிடையாது. ஏன்னா அங்கே டோனியோட ஐடியாவும் டெக்னிக்கும் அவருடைய சீனியர் ஐடியா அனுபவங்கள் தான் சில நேரங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் குறைந்த ரன்களின் வெற்றி அடைந்த காரணம் இருக்கிறது. அதனால் டோனியை பற்றி நமக்கு இப்போ பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா டோனிக்கு தெரியும் இதை எப்போ பண்ணணுமானு அவருக்கு தெரியும். அவருக்கு அனுபவம் இருக்கிறது. அதை சரியாகத்தான் டோனி செயல்பட்டு கொண்டு வருகிறார் என்று நான் நம்புகிறேன். இதனால் அவர் மீது வைக்கும் விமர்சனத்துக்கு கண்டிப்பாக டோனி பதிலடி கொடுப்பார். இந்த அடுத்த மேட்சில் இறங்கி அத்தனை கிரிக்கெட் பிளேயர்களுக்கும் முன்னாள் வீரர்களுக்கும் பதிலடி கொடுப்பார் என்று நம்ம தோனி சொல்லியிருக்கிறார். அதை செய்வார் என்பது எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் வருகிற மேட்சில் வெற்றி பெற்று பிளே ஆஃப் சுற்றுக்கு நிச்சயம் தகுதி பெறும் என்ற நம்பிக்கை அனைத்து ரசிகர்களும் இருக்கிறது. அது நடக்கும். அப்படி நடக்கும் என்றால் நம்ம தோனி நம்ம டீமில் இருக்கணும். அதுதான் ரசிகர்களின் விருப்பமும் இயக்கம். இதை மற்ற வீரர்கள் மாற்ற முடியாது, அழிக்கவும் முடியாது என்று நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நம்ம வீடியோ பற்றி ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.